கிறிஸ்தவ வன்னியரின் வாக்கு மட்டும் இனிக்கின்றதா? புதிய கட்சி தொடங்கிவிட்டார் விஜய் ஜோசப் என கூறி திண்டுக்கல்லில் நடைபெற்ற கிறிஸ்தவ வன்னியர் மாநாட்டில் வசைபாடிய கடலூர் மாவட்ட பங்குத்தந்தையால் பரபரப்பு. அடுத்த ஆண்டு 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. கிறிஸ்தவ வன்னியர்கள் நடத்தும் மாபெரும் மாநில மாநாடு திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி தலைமையில் 96 பட்டிகளின் தாய் கிராமமான மேட்டுப்பட்டியில் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் எம்பிசி உரிமையை கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநில மாநாட்டில் திண்டுக்கல், மதுரை, கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், வேலூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ வன்னியர்கள் மற்றும் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர். இதில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பங்கு தந்தை ஜோசப் ராஜ் பேசுகையில், கடந்த 21ஆம் ஆண்டு தேர்தலின் போது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த தற்போதைய முதல்வர் தேர்தலில் வெற்றி பெற்றால் கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு எம்பிசி பட்டியல் கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். ஆனால் 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வாக்குறுதியை மறந்துவிட்டு நீங்கள் கிறிஸ்தவர்கள் என பிரித்து பார்க்கிறார். கிறிஸ்தவ வன்னியர்களின் வாக்கு மட்டும் இனிக்குது, சலுகை கேட்டால் கசக்குதா? உனக்கு நான் வரி கட்டுகிறேன், உனக்கு நான் வேர்வை சிந்துகிறேன், என்னுடைய ஈரக்கொலையை பிடித்து வாட்டுகிறாய். அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உரிமையை மட்டும் கேட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என கூறி நடந்து கொள்கிறாயே, இது சரியா? நீ ஒன்றும் எங்களுக்கு பிச்சை போட தேவையில்லை, எங்களை வைத்துதானே ஜெயித்தீர்கள். இந்த தடவை வைத்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு கச்சேரியை. ஒரு பக்கம் பிஜேபி இருக்கிறது, ஒரு பக்கம் அதிமுக இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது, திமுக. நீங்கள் ஒரு லைனில் இருங்கள். இப்போது ஜோசப் விஜய் என்பவர் கட்சி ஆரம்பித்துள்ளார். அவர் ஒரு கிறிஸ்தவர். இப்போது வைத்துக்கொள்வோம் உங்களது கச்சேரியை என கடலூர் மாவட்ட பங்குத்தந்தை ராஜ் பேசியது கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நாட்டினுடைய குடிமகன், எனது உரிமை. உனக்கு நான் வரி கட்டுறேன், நீ கேட்கறேன் கொடுக்கிறேன், என் உணவளிப்பை கொடுக்கிறேன், என் வேர்வை நான் சிந்துகிறேன், என்னுடைய ஈரக்குலையை பிடித்து நீ வாங்குகிறாய், என் உயிரை எடுக்கிறாய், அனைத்தையும் பெற்றுக்கொண்டு என் உரிமையை கொடுக்கும்போது மட்டும் இந்த மனத்தவள் என்று சொல்லி நீ நடந்து கொள்கிறாயே, இது சரியா? நீ எனக்கு ஒன்றும் பிச்சை போட தேவை கிடையாது, புரியுதா? கூட்டணி இருக்குல்ல, போன முறை நாங்களாம் சேர்ந்தா இவ்வளோ ஜெயிச்ச, இந்த வர வச்சுக்குவோம் கச்சேரிய. ஒரு பக்கம் பிஜேபி இருக்குது, அதிமுக இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, தேமுதிக இருக்குது, ஒரு லைனா. இன்னொரு பக்கம் திமுக கூடிய ஒரு லைன் போட்டுக்க. இடையில ஒருத்தர் சொன்ன பத்தியா, நான் ஜோசப் விஜய் என்ற ஒரு கிறிஸ்தவன், அவன் ஒரு கட்சி வர ஆரம்பிக்கிறாயா? இப்ப வச்சு ஒரு கச்சேரியா, யாரு உனக்கு ஓட்டு போட முடியும்? அதனால இந்த நேரத்தில் நாங்கள் உன்னிடத்திலே பிச்சை எடுக்க நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு கட்டாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உரிமை